வணக்கம் ஓம் நமச்சிவாய. நம்ம எதை பற்றி இன்றைக்கி பேசணும் தெரியுமா? எந்த ஒரு விஷயத்துமே நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதை நம்ம எல்லோரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இல்லைங்களா? எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும், எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். நம்ம ஃபுல்லாகவே பாசிட்டிவ், ஃபுல்லாகவே நெகட்டிவ் அப்படின்னு எந்த சமாச்சாரத்தையும் நம்ம எடுத்துக்க முடியாது. நாம் பாசிட்டிவாக இருக்கிறத மட்டும் கெயின் பண்ணிக்கணும், நெகட்டிவாக தள்ளிடணும், அவ்வளோதான். சரிங்க, என்னத்துங்க இவ்வளோ பீடிக்க போடுறீங்க அப்படின்னு. ஒரு சின்ன பெண்ணு, கல்லூரி படிக்கக்கூடிய மாணவி, சின்ன குழந்தை தான். ஃபஸ்ட் இயர்னால் என்ன ஏஜ் இருக்கும்? மிஞ்சி மிஞ்சி ஒரு 18 இயர்ஸ் இருக்குமா குழந்தைக்கு. அவள் குண்டாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணியிருக்கா. ஃபீல் பண்ணுறாங்கன்னாலே அங்கே என்ன வருது தெரியுங்களா உங்களுக்கு? மற்றவங்க கிரிட்டிசைஸ் பண்ணால் தான் அந்த ஃபீலிங்கே வரும். முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலலாம் அந்த அளவுக்கு நம்ம ஒல்லியாக இருக்கணும் அப்படிலாம் தோணாது. அப்படி தோணுதுன்னா அது பெரிய விஷயம், பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு நினைக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் தோணாது. இந்த ஒரு ஏஜ் ஒரு 21 இயர்ஸ் 22 இயர்ஸ் ஆகும்போது தான் அவங்களுக்கு தோணும், நம்ம லீனாக இருக்கணும், நம்ம ஒல்லியாக அழகாக இருக்கணும் அப்படின்னு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்காக இதை நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆஸ் எ மதர் நான் சொல்கிறேன். நீங்கள் குண்டாக இருக்கீங்க, ஒல்லியாக இருக்கீங்க, அதெல்லாம் இக்னோர் பண்ணுங்கள். ஓவர் ஃபேட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் டயட்லேயே நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் சினிமாவில் கூட எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், சினிமாவில் கூட அந்த காலத்துலலாம் வெயிட்டு எவ்வளோ வெயிட்டாக இருந்தாங்க அந்த ஹீரோயின்ஸ்லாம். கொஞ்சம் மனக்கண் முன்னால் கொண்டு பாருங்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு. ஆனால் அங்கே அப்போது இருக்கிற ஜனங்கள்லாம் அவங்கள வெயிட் இவ்வளோ குண்டாக இருக்காங்க, அவங்களுக்கு தொப்பை இருக்குது அப்படியெல்லாம் அவங்க நினைக்கல. அவங்க ஃபுல் மேக்கப் போட்டிருந்தாங்க. அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ், அவங்களுடைய நடிப்பு திறமை, இதை மட்டுமே தான் பேஸ் பண்ணாங்க. சரிங்களா? 40 வயசு ஆனவங்கெல்லாம் கூட ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது நாம் இப்போ பாருங்கள், இப்போ சினிமா ஃபீல்டு எடுத்துக்கோங்க, எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப ஒல்லியாக, ரொம்ப குச்சி மாதிரி இருந்தால் தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாயான ஒரு இதை கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப குச்சியாக இருந்தாலும் அழகே கிடையாதுங்க. அழகுன்னு யார் சொன்னாங்க? குச்சியெல்லாம் அழகு கிடையாது. அதாவது ஒரு பெண் அப்படின்னா அவங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும். அப்படின்னா நான் சொல்கிறது அவங்க கலராக இருக்கணும், மூக்கு முடியுமாக இருக்கணும் அப்படி இல்லை. ஒரு பெண் பார்வையை பார்க்கறதுக்கு அழகாக இருக்காங்கன்னா கொஞ்சம் அவங்க பூசினா மாதிரி இருந்தால் தான் நல்லா இருப்பாங்க. ரொம்பவும் ஒல்லியாக இருந்து குச்சிமாக இருந்தாலும் அசிங்கமாக இருப்பாங்க. சினிமாவில் வேணால் பார்க்குறதுக்கு நம்ம அவங்க கேமராவோட ட்ரிக்ஸு நம்மளுக்கு அழகாக தெரியுது. ஆனால் நிஜமாகவே அவ்வளோ ஒல்லியாக யாராவது போனாங்கன்னா பாருங்கள், அவங்க ஃபேஸு அப்படியே கழடு தட்டின மாதிரி ஆகிடும். இப்போ நிறைய பேர் நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு இறங்கி வெயிட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஃபேஸ் எல்லாம் இதுக்கு முன்னால், இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அவங்க ஃபேஸ் எவ்வளோ கிளியராக அழகாக இருந்ததுன்னு பாருங்கள். அவங்க வெயிட் லாஸ் பண்ண அப்புறம் டொக்கா விழுந்து கிழவி மாதிரி ஆனதையும் பாருங்கள். உடனே கிழவி மாதிரி ஆயிட்டாங்க இவங்க அப்படின்னு. நான் கிழவி இல்லைன்னு நான் சொல்லலை, நான் ஏற்கனவே கிழவி தான், வயசாகி போயிடுச்சு. என்ன நான் யார் கூடயும் ஒப்பிட்டுக்கலை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உடனே கமெண்ட்லலாம் போட்டுறாதீங்க, சரிங்களா? நான் எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, நான் என்னை பற்றி இங்கே பேசலை. யங்ஸ்டர்ஸ் ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் இருக்கிறவங்க கூட யங்ஸ்டர்ஸ் தானே. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் குண்டாக இருக்கோம், வெயிட் லாஸ் பண்ணோம், நாங்கள் ஒல்லியான அழகாகிடுவோம்னு நினச்சி கோமாளித்தனமாக இப்போ பார்க்கறது ரொம்ப கோமாளித்தனமாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அழகாக இருக்காங்கன்னு எல்லோரும் அவங்கள பாராட்டுறாங்க. சரி விடுங்க, இதுவும் நமக்கு ப்ராப்ளம் இல்லாத விஷயம். ஆனால் இப்போ நமக்கு ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம் என்ன நடந்ததுன்னா, அந்த சின்ன பெண், அந்த குழந்தை வெயிட்டாக இருக்கிறோம், நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுன்ட்டு பிரயத்தனம் பண்ணியிருக்கா. அப்படி பண்ணும்போது அவள் யூடியூப்பில் பார்த்துருக்கா. அப்போ யூடியூப்பில் யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இந்த வெங்காரம்ன்ற ஒரு பொருளை சாப்பிட்டா இது வேணும், சித்த வைத்தியர். ஆனால் நல்லா பார்த்துங்க, எதுவுமே ஆசிட்டிஸ் நம்ம சொன்னது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நமக்கு தெரியாது. அதை படித்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் அவங்க என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னு. ஆனால் யாரும் வெங்காரம் அப்படின்ற பொருள் அப்படியே எல்லாம் சாப்பிட சொல்ல மாட்டாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு ஆசிட் பேஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும், சாதாரணமாக நாலேஜ் இருக்கவங்களுக்கே தெரியும்.
அதேமாரி நாம் ஒரு பொருள் புதுசாக ஒரு பொருளை நம்மளை சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னா நாமெல்லாம் வந்து யூடியூப்பில் நம்ம பேசுகிறவங்கெல்லாம் டாக்டர்ஸ் கிடையாது. நம்மலாம் டாக்டரேட் முடிச்சுட்டு இங்கே பேச வரல. இது சாப்பிட்டா நல்லது, அது சாப்பிட்டா நல்லது கிடையாது. நமக்கு தெரிந்தது சில அனுபவங்கள் மூலிமா நம்ம காய்கறிகளை பற்றி பேசலாம், அது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. பழ வகைகளை பற்றி பேசலாம், அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் இந்த மெடிசின் பற்றியெல்லாம் பேசுகிறது ரொம்ப தவறு. ஏன்னா அதை நம்ம சொல்கிறது அப்படியே நம்பி இதை பொண்ணு குழந்தை பாருங்கள், இப்போது யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, அவள் எந்த வீடியோ பார்த்தான்னு தெரியல, அதை வாங்கி அப்படியே வந்து ராவாக யாராவது சாப்பிடுவாங்களா? அது வந்து எந்த அளவுக்கு அது வந்து பாய்சன் ஆக்கிடுது, குடலெல்லாம் ஓட்டை போட்டுடுது. அந்த அளவுக்கு ஆசிட் பேஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த வெங்காரத்தை. சரி, அவள் யூடியூப்பில் பார்த்தா அது அட்லீஸ்ட் அந்த வெங்காரம் நேம் போட்டு அதே யூடியூப்பில் அலசி இருந்தால்னா கூட அது ஓரளவுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம், இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம். அதுவும் குழந்தை பார்க்கலன்னு நினைக்கிறேன். இப்படி பார்க்காம அர்ஜென்ட் பட்டு அதை வாங்கி சாப்பிட்டு கடைசியில் அநியாயமாக ஒரு உயிர் வந்து பலியாயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் எதுலேயுமே நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். இதனால் இது வந்தது, அதனால் அது வந்தது, அப்படி இல்லை. அதுக்காக நாம் எதை செய்கிறோமோ அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி நம்ம யார்கிட்ட சஜஷன் கேட்டு இது ஓகே நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு பண்ணப்புறம் தான் பண்ணணும். நாமளாக அடியில் தடியில் இதை சொல்கிறாங்க. இப்போது ஒரு கடுக்காய் சாப்பிட சொல்கிறாங்க, அது ரொம்ப பெஸ்ட்டு. கடுக்காய் வந்து ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு நைட்டு கடுக்காய் சாப்பிடுங்க, ஒரு 48 days அப்படின்னா மிடுக்காய் நடக்கலாம்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். சித்த வைத்தியத்தில் தப்புன்னு நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் யார் என்ன யூடியூப்பில் சொன்னாலும் அதை உடனே போய் நாம் செய்கிறது ரொம்ப தவறு. அதை பற்றின ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நம்ம செய்யலாம். சாதாரண விஷயங்கள், இப்போ சித்திரத்தை சாப்பிட்லான்றாங்க, அது எதுக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். கடுக்காய் அது எதுக்குன்னு தெரியும். இப்போ மிளகு சாப்பிடுங்கன்னு, இதெல்லாம் சாதாரண விஷயங்கள். இந்த மாதிரி யாராவது போடும்போது அதை படிக்கிறாங்க, அதை படிச்சுட்டு சாப்பிட்றாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த மாதிரி புதுசாக ஏதாவது செய்யும்போது நாம் ஆராய்ச்சி பண்ணி அது சாப்பிட்டா என்ன, முதல்ல அது என்ன, நம்ம வெங்காரன்ற பொருள் என்னது, அது வந்து இந்த மாதிரி ஆசிட் பேஸான ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும். அதாவது டாக்டர்ஸ் எல்லாம் கூட இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, அது வெங்காரன்றது இந்த மாதிரி ஒரு கடுமையான பொருள், அது சாப்பிட்டா இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து அவங்க இந்த சைடு எஃபெக்ட்டு, அது வெங்காரம்னா என்ன அதையும் பார்த்துருக்கலாம். ஆனால் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? அதனால் எதுலேயுமே நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. அதனால் நன்மையை மட்டும் நம்ம எடுத்துப்போம். அதை எது புதுசாக செஞ்சாலும் அதை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செய்வோம். அதுதான் ரொம்ப நல்லது. சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து எனக்கு தெரிந்தது, நான் ஏதோ பேசினேன். இதில் தப்பு ஏதாவது நான் பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. சரிங்களா? வணக்கம்.